தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பீகார் மாநிலத்தை தொடர்ந்து தமிழ்நாடு, புதுச்சேரி, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கியுள்ளன. இதற்கு தடை விதிக்க கோரி திமுக, மார்க்சிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் திரு பே சண்முகம், மேற்கு வங்க காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது திமுக சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல், எஸ்ஐஆர் நடத்தப்படும் காலம் பருவமழை காலம் என்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் பருவமழை பாதிப்பு மற்றும் வெள்ள பாதிப்பு பணிகளில் ஈடுபட்டிருப்பார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். போதிய அவகாசம் கொடுக்காமல் அவசரமாக எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்வது வாக்காளர்களின் ஜனநாயக உரிமையை பாதிக்கும் செயல் என்று கூறிய திரு கபில் சிபல், இது சட்டப்பூர்வமானதுதானா என்ற அச்சம் குறித்தும் விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அனைத்துக்கும் தேர்தல் ஆணையம் உரிய விளக்கத்தை கொடுப்பார்கள் என்று கூறினார். அனைத்து மனுக்களையும் தேர்தல் ஆணைய வழக்கறிஞரிடம் வழங்குமாறு கூறிய அவர்கள் 2 வாரங்களுக்குள் அவற்றுக்கு பதிலளிக்க உத்தரவிட்டனர். அப்போது தேர்தல் ஆணைய தரப்பில் எஸ்ஐஆர் மனுக்களை உயர் நீதிமன்றங்கள் விசாரிக்க அனுமதிக்க கூடாது என கோரிக்கை விடுக்கப்பட்டதை ஏற்று தடை விதித்த நீதிபதிகள், ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டிருந்தால் விசாரணையை நிறுத்துமாறு உத்தரவிட்டனர். அதிமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இடையீட்டு மனுவை ஏற்க மறுத்த நீதிபதிகள், ஒவ்வொரு தரப்பிலும் வாதங்கள் மாறுபடும் என்பதால் ரிட் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். ஆனால் தாங்கள் எஸ்ஐஆரை எதிர்க்கவில்லை என்றும் அதனால் தான் இடையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அதிமுக வழக்கறிஞர் தெரிவித்தார். ஆனால் ரிட் மனுவாக தாக்கல் செய்யாவிட்டால் வாதிட அனுமதிக்க முடியாது என்ற நீதிபதிகள், நீங்கள் விரும்பும் மாடலில் எஸ்ஐஆர் பணிகள் நடக்க வேண்டும் என விரும்புகிறீர்களா என்று கேள்வி எழுப்பினர். தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தொடர தடையில்லை என்று கூறிய நீதிபதிகள் விசாரணையை நவம்பர் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.